பெருமைக்குரிய இந்த மண்ணிலே ஒரு புதிய அறிவிப்பை செய்ய இருக்கின்றேன். செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை நான் உருவாக்கினேன். அதற்கு தனக்கு தகுதியில்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி பாமகவின் செயல் தலைவராக தனது மகளை அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இது தொடர்பாக பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த உட்கட்சி மோதலை எப்படி பார்க்கலாம்? தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு நிலையில மகளுக்கு செயல் தலைவர் பதவியை கொடுத்திருக்கிறார் ராமதாஸ், எப்படி பார்க்கலாம் சார்? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இன்னொரு புதிய பெண் தலைவர், வரவேற்பு தெரிவிக்க வேண்டியதுதான். ஆனால் இதுல காந்திமதி அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. பாமக கட்சி விவகாரங்களை டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு இணைந்து கவனித்துக் கொண்டது அவர்கள் தான். அதாவது கட்சிக்கான கடைசி பஞ்சாயத்து, சில நேரங்களில் தேவைப்படுகிற அந்த நிதி எல்லாமே எனக்கு தெரிந்து 1993-94 காலகட்டத்திலிருந்து அவர்கள் பார்த்து வந்தார்கள். அதற்கு பிறகு அன்புமணி செயல் தலைவரான பிறகு அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது. எனவே கட்சிக்கு அல்லது தனக்கு ஆதரவாக இருப்பதற்கு தனது மகள் தான் சரி என்று டாக்டர் அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஒரு வகையில் இது சகோதர யுத்தம், அக்காவுக்கும் தம்பிக்குமான போராட்டமாக இது முடியும். தேர்தல் காலத்து கூட்டணிகள் இதையெல்லாம் எப்படி கையாளப் போகிறார் என்று தெரியவில்லை. அன்புமணியை பொறுத்தவரையிலே அவர் பாஜக கூட்டணி என்பது தெளிவாகவே இருக்கும்போது ஏதாவது வேறொரு கூட்டணிக்கு தான் போக வேண்டும். அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு விஜய் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைந்தால் அங்கு செல்லலாம். டாக்டர் அவர்கள் விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்வது என்பது கடினம். காரணம், அவர் ரொம்ப சீனியராக தெரிவார். காந்திமதி அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்பது அரசியலிலே எளிது. இப்படி பல கணக்குகள் இதன் பின்னால் இருப்பதாகத்தான் நான் யூகிக்கிறேன். நன்றி திரு ஷாம், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இதேபோல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மகளுக்கு செயல் தலைவர் பதவியை கொடுத்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேர்தல் வேற நெருங்குது, இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு வயது மூப்பு அப்படின்ற ஒரு காரணத்தை தொடர்ச்சியாக அன்புமணி தரப்பு வைத்து வந்த நிலையில தற்போது மகளுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்கலாம்? தன்னுடைய குட்வில்லையும் தன்னுடைய பாப்புலாரிட்டியும் தன் மகளுக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. இப்ப டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸாலேயே முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு 2016ஆம் ஆண்டு 5.5% வாக்கு எடுத்தவர். அப்ப ராமதாஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல அன்புமணி தான் பாமகங்கிற தோற்றம் வரும். ப்ரொஜெக்டர் லீடராட்டு 5.5% வாக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை வன்னியர் வாக்க அன்புமணி ப்ரூவ் பண்ணவர். அவருக்கு இன்னும் 30 ஆண்டு கால அரசியல் இருக்குங்கிற அடிப்படையில 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அவரை நம்பி நாம களம் ஆடுனா எம்எல்ஏ ஆயிரலாம், யூனியன் சேர்மன் ஆயிரலாம், கவுன்சிலர் ஆயிரலாம், முனிசிபல் மெம்பர் ஆயிரலாம் என்ற அடிப்படையில அதிகார அரசியல்ல அன்புமணியை நோக்கி கட்சியிலோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நகர்றாங்க. அது பெரிய அளவு அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ராங் அண்ட் ஃபைல் அன்புமணிகிட்ட இருக்கிறது நம்ம கண்கூடா பாக்குறோம். பாமகவுக்கு ராமதாஸை பொறுத்தவரை வன்னியரின் ஒரு அடையாளமா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் இருந்தாலும் அவரை நம்பி நாம எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், கவுன்சிலர் ஆக முடியும், அதிகார பதவிக்கு வர முடியுங்கிற அந்த இடத்துக்குள்ள 80 வயதை தாண்டிய ராமதாஸால நாம நம்பி பயணிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவரை சார்ந்தவர்கள் மத்தியில இருக்குது. அவரு முழுமையா குய்வைவா எஃபெக்டிவா அரசியல் பண்ண முடியுமாங்கிற ஒரு சந்தேகமும் அவருடைய ஆதரவாளர் மத்தியில இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் சார்பா என்னுடைய பிரதிநிதியா அவரோட மகளை நியமிக்கிறேன்னு செயல் தலைவரா மகளை நியமிச்சுக்கிறார். இப்படித்தான் முன்னாடி மகனே நியமிச்சாரு, இப்ப அந்த இடத்துக்குள்ள மகளை நியமிக்கிறாரு. அன்புமணி
விஷயத்துல அன்புமணியால டெலிவர் பண்ண முடியும், ராமதாஸை நம்பி டெலிவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய கட்சிக்காரங்கள் மத்தியில காந்திமதியை நம்பி நம்ம பயணிக்கலாம், அவங்க டெலிவர் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக இந்த இதை ராமதாஸ் அறிவித்திருக்காரு நான் கருதுறேன். என்னை பொறுத்தவரையில ராமதாஸை விடவும் அன்புமணி ராமதாஸை விடவும் இன்றைய தினம் வன்னியர் சமுதாயத்துல 10.5% தான் ஹீரோ. அது அந்த சமுதாயத்திற்குரிய பெருமையா கருதுறாங்க. ஒரு 13% அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கைப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த சமூகத்தால தான் தனி ஒதுக்கீடு பெற முடியும். அதுக்குள்ள சக்தி தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதை நிலைநாட்டணும்னு வன்னியர் சமூக இளைஞர்கள் கருதுறாங்க. அதை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க அந்த சமூகத்துல முன்னிலை பெறுவார்கள் என்பது என்னோட கருத்து. இன்னைக்குள்ள சூழ்நிலையில பலத்தை யார் 2026 பெரியவர் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகுங்கிற ஒரு சிச்சுவேஷன் மிகவும் குறைந்து போய்விட்டது. மகனா என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஒரு முறை முதலமைச்சர் வேட்பாளர் என்று தன் பலத்தை நிரூபித்த மகன் மீண்டும் 10.5 முன்னெடுத்து களத்துக்குள் நின்றார் என்றால் அவரால் நிரூபிக்க முடியும். அதேவேளை மகள் 10.5 எடுத்து நின்றாலும் அதற்கும் ஒரு சரியான தாக்கம் இருக்கும் என்பதுதான் நான் கருதுகிறேன். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இருவரை விட வன்னியரின் பிரைடாக தனி ஒதுக்கீடும் 10.5 உருவாகிவிட்டது என்பதுதான் களத்தை நன்கு அறிந்த என்னுடைய கருத்து. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.